Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.6ல 6th சம் அண்ட் 7th ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். 6th ப்ராப்ளம்ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா 450ங்கிற ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரை விட லெஸ் தென், அதாவது அந்த நம்பரை விட கம்மியா இருக்கக்கூடிய ஆட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ற, அதாவது சம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சம் பண்றப்ப அதோட வேல்யூ என்னவா இருக்குங்கிறத கேட்டிருக்காங்க. அப்படின்னா 450 விட லெஸ் தென்னா இருக்கக்கூடிய ஆட் பாசிட்டிவ் இன்டீஜர் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர்ஸ் 1ல ஸ்டார்ட் ஆகும்னா 1 3 5 7 அதுக்கப்புறம் 9ன்னுட்டு எனக்கு எது வரைக்கும் வரும்னு பார்த்தோம்னா 449 வரைக்கும் வரும். அதாவது லெஸ் தென் 450 கொடுத்ததுனால 449ஓட எனக்கு ஸ்டாப் ஆயிடும். அதாவது 1 3 அடுத்தது 5 9 ப்ளஸ் டாட் டாட் டாட்னுட்டு எனக்கு கடைசியாக 449 வரைக்கும் கிடைக்கும். இந்த சீரீஸ் அதாவது 1 + 3 + 5 + 9ங்கிறத 449 வரைக்கும் நான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், வேல்யூ என்ன கிடைக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோம்னா எனக்கு 449ங்கிறது எனக்கு லாஸ்ட் டேர்ம், ஏன்னா எல்லோட வேல்யூ 449. அடுத்து ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னு பார்த்தோம்னா 1, அப்படின்னா எனக்கு ஏவோட வேல்யூ 1. அடுத்து காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். D = T2 - T1. D வந்து பார்த்தோம்னா T2 வந்து பார்த்தோம்னா 3, T1 வந்து பார்த்தோம்னா 1, அப்படின்னா 3 - 1. 3 - 1 வந்து 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா Dயோட வேல்யூ 2, ஏவோட வேல்யூ 1, அடுத்தது எல்லோட வேல்யூ 449 வந்து கிடச்சிருக்கு. அதை போய் நான் இங்கே என்னோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். அதில் போய் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். N = L - A / D ப்ளஸ் 1ங்கிறது ஃபார்முலா. இங்கே எல்லோட வேல்யூ 449 மைனஸ் ஏவோட வேல்யூ 1 டிவைடட் பை டியோட வேல்யூ 2 ப்ளஸ் 1. அப்படின்னா 449ல் 1 மைனஸ் பண்ணனா எனக்கு 448 வந்து கிடைக்கும். டிவைடட் பை 2 ப்ளஸ் 1. இதை நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா 2 1s 2 2s 4, இதுவும் 2 2s 4, இது 2 4s 8. அப்படின்னா N = 224 ப்ளஸ் 1 கிடைக்குது. ஆட் பண்ணனா 225 வந்து கிடச்சிருக்கு. இது என்னோட வேல்யூ. அப்படின்னா எனக்கு என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஸ்என்னோட ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். எஸ்என்னோட ஃபார்முலா எல், அதாவது லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்னா Sn = n/2 × A + Lங்கிறது ஃபார்முலா. அப்படின்னா n வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல S(25) கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் n-க்கு பதிலாக 225 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை 2. ஏவோட வேல்யூ 1, லாஸ்ட் டேர்ம் வந்து 449. அப்படின்னா 225 டிவைடட் பை 2 இன்ட்டு இதை வந்து ஆட் பண்ணனா 450 கிடைக்கும். அப்படின்னா இதை கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா இது 2 1s, இது 2 2s 4, இது 2 2s 4, மீதி 1 கிடைக்கும். அப்படின்னா 225. அப்படின்னா 225 இன்ட்டு 225 கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 50625 கிடைக்குது. இதோட இந்த 6th ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து 7th ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். 7th ப்ராப்ளமில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 602 அதுக்கப்புறம் 902, இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணணும். அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து எனக்கு 4ஆல் டிவைட் ஆகக்கூடாதுன்னுட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி 4ஆல் டிவைட் ஆகாத நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது 602லேருந்து 902 வரைக்கும் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கணும், அதாவது அதை ஆட் பண்ணுறப்ப என்ன வேல்யூ கிடைக்குங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, எனக்கு நாட் டிவிசிபிள் பை 4ங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். அதனால நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு டிவிசிபிள் பை 4 கண்டுபிடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நாட் டிவிசிபிள் பை 4 கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு நான் இந்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா 602 902 ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸை சம் பண்ணணும். நான் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 603 + 604 + 605ன்னுட்டு எனக்கு கடைசியில் 901 வரைக்கும் கிடைக்கும். இப்போ இதை வந்து பார்த்தோம்னா என்னோட வேல்யூ ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி எல் வந்து பார்க்கணும். எல் வந்து பார்த்தோம்னா 901, லாஸ்ட் டேர்ம் 901. ஏ, அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னு பார்த்தோம்னா 603. அடுத்தது டி, காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா T2 - T1. இப்போ T2 வந்து என்னென்னு பார்த்தோம்னா 604 மைனஸ் T1 வந்து பார்த்தோம்னா 603. ரெண்டையும் மைனஸ் பண்ணனா எனக்கு 1 கிடச்சிருக்கு. அப்படின்னா டியோட வேல்யூ 1, ஏவோட வேல்யூ 603, எல்லோட வேல்யூ 901 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நான் இதை என்னோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். நான் N = L - A / D ப்ளஸ் 1ங்கிறது ஃபார்முலா. எல் வந்து பார்த்தோம்னா 901 மைனஸ் ஏ வந்து பார்த்தோம்னா 603 டிவைடட் பை டி வந்து பார்த்தோம்னா 1 +1 எனக்கு கிடச்சிருக்கு.
இப்போ இந்த 901ஐயும் 603ஐயும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு பார்த்தோம்னா 298 வந்து கிடைக்கும். இங்கே டிவிஷனில் வந்து எனக்கு 1 இருக்குது, அதை கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் மீதி இருக்கக்கூடிய +1 எழுதிக்கிறேன். அப்படின்னா என்னோடய வேல்யூ என்ன கிடைக்கும் பார்த்தோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 299 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா எனக்கு லாஸ்ட் டேர்ம் இருக்கிறனால எஸ்என்னோட ஃபார்முலா என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா n/2 இன்ட்டு a + Lங்கிறது தான் ஃபார்முலாவாக இருந்திருக்கும். இப்போ என்னுக்கு பதிலாக 229 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா s of 229 is equal to 229/2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 603, எல்லுக்கு பதிலாக 901. அப்படின்னா 299/2 இன்ட்டு 603ஐயும் அதுக்கப்புறம் 901 இது ரெண்டையுமே நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 1504 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். கேன்சல் அவுட் பண்ணால் 2 1s are, இது 2 7s are 14, அடுத்தது வந்து பார்த்தோம்னா 2 5s are 10, அடுத்து 2 2s are 4. அப்படின்னா மீதி எனக்கு 299 × 752 வந்து கிடச்சிருக்கும். இப்போ இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுறேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 224848 கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தோம்னா s of 299, அதாவது 602லேருந்து 902 வரைக்கும் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணனா எனக்கு இது கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா 602லேருந்து 902 வரைக்கும் இருக்கக்கூடிய 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸை ஆட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். 602லேருந்து 902 வரைக்கும் என்னென்ன நம்பர்ஸ் வந்து 4ஆல் டிவைட் ஆகும்னு பார்த்தோம்னா 604, 608, அதுக்கப்புறம் 612 அப்படியே நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். கடைசியில் எனக்கு எங்கே எண்ட் ஆகும்னு பார்த்தோம்னா 902வை விட கம்மியாக இருக்கிற நம்பர்ஸ் பார்க்கணும். அப்படின்னா 902வை விட கம்மியாக இருக்கிற நம்பர் அது 4ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்த்தோம்னா அது 900 தான் எனக்கு டிவைட் ஆகும். அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம்னா எனக்கு லாஸ்ட் டேர்ம் எல்லோட வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 900 கிடச்சிருக்கு. அடுத்து ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 604. அடுத்து டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா T2 - T1. அப்படின்னா T2 வந்து என்னென்னு பார்த்தோம்னா 608 மைனஸ் T1 என்னென்னு பார்த்தோம்னா 604. 608 604 நான் மைனஸ் பண்ணேன்னா 4 வந்து எனக்கு டியோட வேல்யூவாக இருக்கும். ஏவோட வேல்யூ 604, எல்லோட வேல்யூ 900 கிடச்சிருக்கு. இப்போ n கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எழுதிக்கிறேன். n is equal to L - A divided by D + 1ங்கிறது எனக்கு ஃபார்முலாவாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தோம்னா எல்லோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 900 மைனஸ் ஏவோட வேல்யூ 604 டிவைட் பை டியோட வேல்யூ 4 + 1 எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா 900ஐயும் 604ஐயும் மைனஸ் பண்ணுறேன். 900ஐயும் 604ஐயும் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா 296 வந்து கிடைக்கும். அதை 4ஆல் டிவைட் பண்ணுறேன் +1. இதை 4ஆல் டிவைட் பண்ணனா 4 1s are, இது 4 7s are 28, மீதி எனக்கு 1 கிடைக்கும். அப்படின்னா 4 4s are 16. அப்படின்னா n is equal to 74 + 1 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்னோட வேல்யூ 75 கிடச்சிருக்கு. அப்படி பார்த்தோம்னா நான் ஃபஸ்ட்டு s of என்னோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். லாஸ்ட் டேர்ம் இருக்கிறனால ஃபார்முலா என்னவாக இருக்கும்னா n/2 × A + Lங்கிறது ஃபார்முலாவாக இருக்கும். இப்போ என்னுக்கு பதிலாக நான் 75 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா s of 75 is equal to 75/2 × ஏவோட வேல்யூ 604, லாஸ்ட் டேர்மோட வேல்யூ 900. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி 75/2 அப்படி எழுதிக்கிறேன். 604ஐயும் 900ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோம்னா 1504 வந்து கிடச்சிருக்கும். இதை கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா இது 2 1s are, இது 2 7s are 14, அடுத்து 2 5s are 10, அடுத்து 2 2s are 4. அப்படின்னா மீதி 75 × 752 வந்து கிடைச்சிருக்கும். இது ரெண்டையுமே நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோம்னா 56400 கிடச்சிருக்கும். ஆனால் நம்மளுக்கு இது வந்து நம்ம எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ். ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் நாட் டிவிசிபிள் பை 4 கேட்டிருக்காங்க. அதாவது 4ஆல் டிவைட் ஆகாத நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். 4ஆல் டிவைட் ஆகாத நம்பர்னுட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குங்கிறனால தான் முன்னாடி நம்ம நேச்சுரல் நம்பர்ஸை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸை கண்டுபிடிச்சோம். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸையும் 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸையும் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு 4ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸை ஆட் பண்ணதோட வேல்யூ எனக்கு கிடச்சிரும். அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா s of 299 கண்டுபிடிச்சேன். அதோட s of 75ஐ மைனஸ் பண்ணனா எனக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். அப்படின்னா s of 299 எனக்கு என்ன கிடச்சிச்சின்னு பார்த்தோம்னா 224848 வந்து கிடச்சிச்சு. அதோட இதை மைனஸ் பண்ணிக்கிறேன் 56400. இப்போ இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு பார்த்தோம்னா 16
8448. அதாவது இந்த இது அதாவது எனக்கு நேச்சுரல் 602லேருந்து 902 வரைக்கும் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் அது 4ஆல் டிவைட் ஆகாமல் இருக்கணும். அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 168,448 வந்து கிடச்சிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. தேங்க்யூ.